கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியாம், அங்கு ஒருபோதும் மறையாது அவன் காட்சியாம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம். அற்புதமானவர்களே, இந்த முக்கியமான சிந்தனையோடு இந்த பதிவை தொடங்குகிறேன். பாருங்கள், இன்றைக்கி நாட்டில் நான் சொன்ன மாதிரி கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம் சொன்னாங்க. நாம் என்ன பண்ணிட்டோம்? கடவுளையும் விட்டுட்டோம், கருணையையும் விட்டுட்டோம். நாட்டில் இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நாம் ஒரு இறைச்சி கூடத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. எங்கே பார்த்தாலும் வெட்டிகிட்டு இருப்பாங்க தெரியுமா? அந்த இறைச்சி கூடத்துக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த உலகத்தில் மனிதர்களை வெட்டுறாங்க, மனிதர்களை கொள்கிறாங்க, அங்கங்கே கொள்ளையா அப்படியே கொள்ளையாக இந்த வாழையை அறுக்கிற மாதிரி அறுத்து போகிறாங்க. பாருங்கள், நேற்று பார்த்தீங்கன்னா தெற்கு லெபனானில் பேஜர் வச்சுருந்தாங்களாம் அந்த ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் எல்லாம். ஏன்னா செல்ஃபோன் இருந்ததுன்னா இஸ்ரேல் கண்டுபிடிச்சி அழிச்சிடும் எங்கே இடம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், பேஜர் வச்சுருந்தாங்களாம். திடீர்னு ஒரே நேரத்தில் பேஜரெல்லாம் வெடிக்குதுங்க. வெடித்தா பாருங்கள், கையில் வச்சுருந்தவங்க, பாக்கெட்டில் வச்சுருந்தவங்க, காது கோழ வச்சுருந்தவங்க எல்லாம் கை துண்டா போகுது. எல்லாம் போய் கிட்டத்தட்ட 2800 பேர் காயப்பட்டிருக்கிறாங்க. 8 பேர் நேற்றே இறந்துட்டாங்க. 200 பேர் இறந்துருவான்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா படிக்க முடியல. இன்னும் சினிமா விட மோசமாக இருக்குது ரியல். என்னென்னா அந்த போர் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்க அந்த போர் எப்போ முடியுமே தெரியல. இது வரைக்கும் 40,000 பேர் செத்துருக்குறாங்க, 1,00,000 பேர் முடமாக போயிருக்கிறாங்க, பல லட்சம் பேர் அகதிகளாக உள்ளூர்லேயும் அங்கேயும் தவிக்கிறாங்க, முகாம்களை வதப்படுறாங்க. நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. இங்கே பாருங்கள், ஆஸ்திரேலியா பக்கத்தில் நேற்று 2 பழங்குடி ஒரு தீவு, அந்த பழங்குடி குழுவுக்கு 2 பேருக்கும் சண்டையில் துப்பாக்கியோட நடத்தப்பட்டு என்ன பண்ணாங்க, 50 பேர் ஸ்பாட்லேயே அவுட்டு. பார்த்தா என்ன சொல்கிறாங்க, அங்கே தொழில் வளம் ஏதோ புதுசாக வருது, அந்த தொழில் வள போட்டிக்காகவே இவங்கெல்லாம் அந்த கனிம வளத்துக்காக போட்டிக்காகவே இவங்க சண்டை போடுறாங்கன்னு சொல்லப்படுது. பார்த்தீங்கன்னா பழங்குடி இனத்தையும் நம்ம விஷமாக்கிட்டோம். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஜிம்பாப்வேவில் நேற்று பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு யானைகளுடைய இருக்கிற காட்டு பகுதியில் ஏகப்பட்ட யானைகள் உற்பத்தி ஆகி போச்சான். அது மட்டும் இல்லையா, அந்த வாழ்விடம் பரப்பு கம்மியாக போச்சு, யானைகள் அதிகமாக போச்சான். அது மட்டும் இல்லை, ஜிம்பாப்வேயில் உணவு பஞ்சம் வந்துடுச்சான். அதனால் 200 யானைகள் கொல்லப்படுறதுக்கு ஆணையை பிறப்பிச்சுட்டாங்களாம். பக்கத்தில் ஒரு நாட்டில், ஜிம்பாப்வே நாட்டில் 66 யானைகள் நினைக்கிறேன், அதை கொல்றதுக்கு அங்கேயும் முடிவு பண்ணிட்டாங்களாம். இப்போ யானையை கொன்று அந்த இறைச்சி சாப்பிட போகிறான் மனுஷன். பாருங்கள், கேட்டால் பஞ்சம், உணவு பஞ்சம்னு சொல்கிறான். எங்கேயா நம்ம இருக்கிறோம்? இந்த வாழ்க்கை இன்றைக்கி போகிற போக்க பார்த்தா இந்த மணிப்பூரில் 1 வருஷமாக இது நடக்குது. இது நம்ம பிரதமர் பார்க்கல. அதை பற்றி நாங்கள் எவ்வளோ சொல்லி பேசிட்டோம், நம்ம சொல்லி பார்த்துட்டோம். ஆனால் அந்த இனக்குழுக்களுக்கும் அந்த 2 இனக்குழுக்களுக்கு நடுவில் இப்போ பயங்கரவாதிகள் பூந்துட்டாங்க. ராக்கெட் லான்ச்சர் வெடிக்குது, குண்டு வெடிக்குது, ட்ரோனில் அடிக்கிறாங்க. இதை பற்றியெல்லாம் படிக்கிற போது நான் முதல்ல சொன்னேன் பாருங்கள், கடவுளிலே கருணையும் பார்க்கலாம், கருணையில் கடவுளையும் பார்க்கலாம். அது இருக்காது போல தெரியுது. நம்ம கருணையே இல்லை, அற்று போய்விட்டோம் அப்படின்னு தான் தோணுது. பாருங்கள், நம்ம ஏற்கனவே உக்ரைனுக்கு ரஷ்யா நடக்கிற போரில் அங்கே நம்ம அஜித் தோவல் போகிறாரு, போய் அங்கே சமாதானம் பேச போகிறாரு, சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும் ஒரு நினப்பு வந்தால் பக்கத்தில் இருக்கிற மணிப்பூரில் அடிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி பேசுறதுக்கு நாதி இல்லை. இங்கே மேற்கு வங்காளத்தில் சொல்ல தேவையில்லை. இங்கே பாருங்கள், நம்ம நாட்டிலேயே நம்ம இதை பார்த்துங்க, நேற்று நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இனக்குழுக்கள் மாதிரி அங்கங்கே சண்டை போட்டுக்கிறாங்க. இன்னும் கூட கோவில்களில் பழங்குடி பட்டியல் திருவள்ளூர் பக்கத்தில் 37 நாளுக்கு அப்புறம் நேற்று தான் உள்ளே போகிறாங்க கோயிலுக்குள்ளே. இதெல்லாம் படிக்கிற போது மனிதன் எவ்வளோ விஷமாகி விட்டான், எவ்வளோ விஷமாகிட்டான் பாருங்கள். நான் நினைக்கிறேன், ஏன் இதெல்லாம் நான் இவ்வளோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க, எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க. நமக்கு தான் அது நடக்குது, நமக்கு தான் தீவினியாக விழப்போகுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஈரானில் சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் அந்த ஈரான் அதிபர் இறந்துட்டார். உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவில் ஒரு பகுதியில் ஒரு ஓரத்தில் இவருடைய ஒரு பார்க்க போனவர் அங்கே ஹெலிகாப்டர் விழுந்து ஸ்பாட்லேயே அவுட்டு. என்ன காரணம் சொல்கிறாங்க, 75க்கு பின்னால் அந்த பொருளாதார தடை வந்ததால் ஈரானில் நவீன கருவிகளை உற்பத்தி பண்ண முடியலையா. அந்த ஹெலிகாப்டர் அப்போவான ஹெலிகாப்டரா, அதனாலேயே அது போயிடுச்சானா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போவோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க, இங்கே எங்கே நடந்தாலும் அது நம்ம பாதிக்குது. கருணை இல்லாத மனிதர்கள் நாமெல்லாம்.
கருணை எங்கே பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் எங்கே நடந்தாலும் அது நமக்கு தான் நடக்குதுன்னு நினைக்கணும். கருணை கருணைன்னு ஏன் சொல்கிறோம்? ஏன்னா கருணை பற்றி 1905 மகாகவி பாரதியார் சொல்லுவார் கருணை பற்றி. அந்த கருணையில் மனுஷ கருணை, அதாவது மானுஷிக கருணை, அதை போலவே தெய்வீக கருணை, 2 கருணையை சொல்கிறார். அவர் பாருங்கள் 1905 இப்போ இருக்கு பாருங்கள் பிரசிடென்சி காலேஜ்னு சொல்லுவாங்க, அப்போ இப்போ மாநில கல்லூரின்னு சொல்லுவாங்க. அந்த மாநில கல்லூரியில் அவர் சொற்பொழிவாற்றுறாரு. அப்போ கருணை பற்றி சொல்கிறாரு. இந்த 2 கருணை இருக்குது. மானுஷிக கருணைன்னு சொன்னால் மனிதனாக இருக்கிறவன் எல்லா மக்கள்கிட்டையும் எல்லா உயிர்கள்கிட்டையும் அன்பு காட்டணும், உயர்ற அன்பு காட்டணுன்றார். அப்படி காட்டினா தான் அவன் மனுஷன். அதை அவன் காட்ட தவறுனா 2 கால் விலங்கு, அவன் 2 கால் விலங்கு, அவன் அவன் மனுஷனே கிடையாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாரு? கருணை என்பது மனித குலத்துக்கே ஏற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பண்பு. அந்த பண்பு வேறு எந்த குலத்திலுமே கிடையாது. இது மானுஷிக கருணைன்னு சொல்கிறார். தெய்வீக கருணை என்ன சொல்கிறா தெரியுமா? உன்னை ஏய்க்கிறவன், உன் மனசை நோகடிக்கிறவன், உன் பொருளை சிதைக்கிறவன், உன் மேலே தூஷிக்கிறவன், உன்னை நிந்திக்கிறவன், இவங்க மேலெல்லாம் நீ அன்பு காட்டணுன்றார். இதை பாருங்க, வள்ளுவரையா சொல்லுவார், இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. அவர் சொல்கிறார், அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடைன்றார். நம்மெல்லாம் எவ்வளோ படிச்சுட்டோம், எவ்வளோ கொண்டு வந்துட்டோம், ஆனால் நம்ம பின்பற்றதே கிடையாது. நாடு இன்றைக்கி இருக்க, உலகம் இருக்கிற இன்றைக்கி நிலைமைக்கு எப்படி இருக்குன்னா, தர்மத்தினுடைய வழியை நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. அதனால தான் அந்த பாட்டே சொல்லுவார், பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி, அந்த வழியொன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போடுவோம். பாருங்க, பாவங்கிற கல்லறைக்கு பல வழி இருக்குது, தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. அது எந்த வழி? அதுதான் அன்பின் வழி, கருணை வழி. கருணையை காட்டுங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு 2 நிகழ்ச்சி சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதான் கருணை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சின்னப்பா தேவர் ஐயா அவருக்கு 16 படம் பண்ணார் எம்ஜிஆர். அதுக்கு ஒரு நன்றி விசுவாசத்தை தான் பண்ணார். அதை பற்றி நான் பின்னால் பேசுவோம். ஆனால் அவருடைய மகன் சி தண்டாயுதமணின்னு பேர், அது தண்டாயுதமணி ஃபிலிம்ஸு சொல்லுவாங்க. தேவர் ஃபிலிம்ஸ் எல்லாம் எம்ஜிஆர் வச்சு எடுப்பாங்க. இந்த தண்டாயுதமணி ஃபிலிம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ஜிஆர் இல்லாமல் வேறு நடிகை வைக்கும்போது அதுக்கு அந்த பிக்சர்ஸ் அந்த ஃபிலிம்ஸில் வைப்பாங்க. அவர் முதல்ல தாய் சொல்லை தட்டாத 2வது படம் தேவருடைய கம்பெனியில் திரு எம்ஜிஆர் இருக்குது. அந்த 1961 எடுக்கிறாங்க. அந்த படம் எடுக்கும்போது அவர் தண்டாயுதமணி கட்டடிச்சுட்டு வந்துட்டாராம் காலேஜுக்கு. திரு எம்ஜிஆர் அவர் சொல்கிறாராம், என்ன இங்கே இருக்கிற, காலேஜுக்கு போலியான்னு கேட்டாராம். இல்லை, ஷூட்டிங் பார்க்க வந்தேன். வேடிக்கை முக்கியமாக உனக்கு காலேஜ் முக்கியமா, படிப்பு முக்கியமா? நீங்கள் காலேஜ் விட்டு வந்திருக்கிற? இல்லை, லீவ் போட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சமாளிச்சிட்டாராம். சொல்கிறாரு, ஒரு படிப்பு எவ்வளோ முக்கியன்றது அவருடைய கோபத்தில் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நல்ல நேரம் ஒரு படம், நான் அப்போ உதவி இயக்குனராக வேலை செய்கிறேன். நான் முதல் 2 நாள் ஷூட்டிங் போகல. 3வது நாள் கூப்பிட்டு என்னது தொழில் கற்றுக்கிறது வந்திருக்கிற, இவ்வளோ மெத்தனமாக இருக்கிற, உனக்கு தொழில் கவனமாக இருக்க தேவையில்லை, தொழில் கவனம் இருக்கணும், மற்றதெல்லாம் அப்புறம்தான். வந்தால் கரெக்டாக அந்த தொழிலை கவனமாக இருக்கணும், புரியுதா, சிரத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாராம். ரொம்ப வருத்தப்பட்டாராம். அதாவது தொழில் ரொம்ப நேர்த்தியாகவும் உண்மையாகவும் அதுக்காக கவனிப்போ ஒரு கண்காணிப்போடவே இருக்கணும், அதில் கவனிக்கிற தன்மையோடவே இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப நம்ம மாறக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்குறாராம். சொல்லிட்டு சொல்கிறாரு, அவர் முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் சொன்னார். அதாவது இவர் விவசாயின்னு ஒரு படம் பிரசாத் ஸ்டுடியோக்கு வராராம் ஷூட்டிங். திரு எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது வழியில் ரோடு போட்டிருந்தாங்க, ஆற்காடு ரோடெல்லாம் ரோடு போட்டிருக்காங்களாம். நிறைய அந்த கூலி வேலை செய்கிறவங்கெல்லாம் காலில் சணல், அந்த சணல் இருக்கும், அந்த சணல் பை இருக்கும், அந்த சணல் பையை போட்டுக்கிட்டு கட்டிக்கிட்டு வேலை செய்கிறாங்களாம். எம்ஜிஆர் அவர்கள் காரில் வந்தாராம். காரில் வந்த உடனே பார்க்குறாராம். பார்த்துட்டு இன்னும் சணல் பையை கட்டிகிட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன பண்ணாராம், இறக்கி அவளை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு, என்ன நீங்கள் இதுக்கு கட்டிகிட்டு இருக்கிறீங்க, ஷூ இருக்குமே அதுக்குன்னு. அப்படின்னா, எங்களுக்கு கொடுக்குற பணத்தில் ஷூ எல்லாம் வாங்க முடியாது ஐயா அப்படின்னாங்களாம். அவங்க ஒன்றுமே செய்யலையா திரு எம்ஜிஆர் அவர்கள். உடனே அந்த தேவர் ஃபிலிம்ஸுடைய மேனேஜரை கூப்பிட்டு உடனே தன்னுடைய ஆஃபீஸுக்கு போய் பணம் வாங்கி சொல்லி, இங்கே மொத்தம் எத்தனை பேருன்னு பார்த்து கணக்கெடுத்து மொத்தம் 150 பேராம். அந்த 150 பேருக்கும் ஷூ வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாராம், ஆள் அனுப்புகிறாராம். அனுப்பிச்சி கொடுத்து வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க வச்சாராம். சொல்கிறார் தண்டாயுதபாணி சொல்கிறார், பாருங்கள், ஒரு வரம் எல்லோரும் தான் பார்க்குறாங்க, ஆனால் அவர் மட்டும் அந்த கண்களில் அவர் பார்த்து அந்த பரிவோடு அவங்கள கூப்பிட்டு பேசி அந்த 150 பேருக்கும் அந்த ஷூ, அந்த வேலை செய்கிற ஷூ வாங்கி கொடுத்தாராம். அது சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அன்னை ஒரு ஆலயம்னு ஒரு படம், அப்போ எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கிறாரு. நாங்கள் சத்யா ஸ்டுடியோவில் பெரிய செட்டு போட்டிருந்தோம். அப்போ திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்தார். வந்த உடனே செட்டு பார்க்க கூப்பிடான்னு சொல்லிட்டு நானும் மாப்பிள்ளை தியாகராஜன், தியாகராஜன் இருப்பார், அவர் தான் டைரக்டர்.
நாங்கள் 2 பேரும் போய் அழைச்சோம். அவர் வந்தார். வந்து செட்டு வந்து அப்படியே மௌனமாக மெல்லமாக பார்த்தாராம். பார்த்து நிதானமாக பார்த்துட்டு என்ன பண்ணாராம், நேராக கூப்பிட்டு போனாராம் வரைக்கும் வர சொல்கிறாங்க 2 பேரும். போன உடனே இது யார் செட்டு போட ஐடியா கொடுத்ததுன்னு கேட்டாராம் எம்ஜிஆர். அவர் பாசிட்டிவாக தான் கேட்குறாரு, நல்லதுக்கு தான் கேட்குறாரு சொல்லிட்டு தண்டாயுதப்படி சொன்னாராம், சித்தப்பா நான் தான் அப்படின்னு முன்னாலாம். நீயா, இது என்ன, இது பெருமைக்காக செட்டா இல்லை படத்துக்காக செட்டான்னு கேட்டாராம். உடனே தியாகராஜன் மாப்பிள்ளை என்ன பண்ணாராம், இல்லை நான் வந்து அப்படி சொல்லும்போது நீங்கள் இருங்க அப்படின்னாராம். சொல்லிட்டு இவர் சொன்னாராம், சித்தப்பா ஒரு பெருசாக இருக்கணும் அப்படி தான் பண்ணேன் அப்படின்னாராம். இவர் படத்துக்காகத்தான் செட்டு போடணும், பெருமைக்காக போடக்கூடாது. நமக்கு என்ன படம் என்ன அளவுக்கோ அதுதான் போடணும். இவ்வளோ பெரிய செட்டு போடுறீங்களே, இது வந்து ஒரு பணம் இருக்குது போட்டுடலாமா, ரொம்ப எது தேவையோ அவ்வளோதான் நீங்கள் போடணும்னு சொல்லிட்டு அறிவுரை கொடுத்தாராம். பாருங்கள், திரு எம்ஜிஆர் அவர்கள் எல்லாத்துலேயும் ஒரு எளிமை இருக்கும். அதுக்காக வந்து வீண் செலவு பண்ண மாட்டார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீண் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அதை போல் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கிறவர். அந்த பாருங்கள், அந்த கால்கள் வந்து அவங்க சணல் பையை கட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோடனே உடனே அமிச்சு அவர் வந்து தன்னுடைய பணத்தில் தன் ஆஃபீஸுக்கு போய் வாங்கி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிகழ்ச்சி திரு இதில் சொல்லுவாங்க, மீனவன் படத்தில் உடுப்பியில் 1976 ஷூட்டிங் நடக்குது. உடுப்பில் நடக்கிற போது அங்கே பக்கத்தில் பொங்கும் கடலோசனை ஒரு படம், அந்த சாங் இருக்கும் அந்த படத்தில், திரு லதா அம்மாவுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும். அதை எடுத்துகிட்டு இருக்கிறாங்களாம். எடுத்துகிட்டு இருக்கிற போது திடீர்னு பக்கத்தில் ஒரு காடு இருந்ததா. அந்த காட்டில் இருக்கிற பகுதிகளில் வேலை செய்கிறவங்க தமிழ் இங்கேருந்து போனவங்க, அவங்க வேலை செய்கிறவங்க வந்து அந்த ஷூட்டிங் பார்க்கலான்னு போது அந்த ஷூட்டிங் பார்க்க விடாமல் என்ன பண்ணுறாங்க, சில பேர்லாம் துரத்துறாங்களாம். நீங்கள் வேணாம் இப்போ முடியாது, இல்லை எம்ஜிஆர் கூட நாங்கள் பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்ன உடனே இதை வந்து எம்ஜிஆர் இங்கேருந்து கவனிக்கிறாராம். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்களாம், யார் அது, அவங்க கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னாராம் திரு எம்ஜிஆர் அவர்கள். உடனே அருகில் அனுப்புகிறாங்களாம். பார்த்தா யார் விசாரிக்கிறாராம், வளார்காடு மாவட்டத்தில் ராணிப்பேட்டை பக்கத்தில் இருந்து அவங்க போயிருக்கிறாங்க கூலி வேலை செய்கிறதுக்கு. அப்போ விசாரிக்கிறாரு, எவ்வளோ உங்களுக்கு கூலின்னு கேட்குறாரு. ஒரு நாளைக்கு எங்களுக்கு 3 ரூபா. சாப்பாடெலாம் போடுறாங்களா, ஏதோ போடுறாங்க, நாங்கள் இந்த 3 ரூபா வச்சுக்கிட்டு நாங்கள் கூலி வாங்கிக்கிட்டு அதுவே சரியாக இருக்குது, ஊருக்கெல்லாம் நாங்கள் போகக்கூட முடியல அப்படின்னாங்களாம். உடனே திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாராம், என்னால் முடிஞ்சு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் மொத்தம் கணக்கு எடுத்தாராம். 20 பேரா. 20 பேருக்கு என்ன பண்ணாங்க, உடனே என்ன பண்ணாராம், பெட்டி கொண்டா சொல்லி 4000 ரூபா அந்த காலத்தில் 3 ரூபா கூலி வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு சேர்த்து மொத்தம் 4000 ரூபா பணத்தை கொடுத்து, நீங்கள் நல்லபடியாக ஊருக்கு போயிட்டு வாங்க, அடிக்கடி ஊருக்கு போங்க, தப்பு கிடையாது, இதை வச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு பாருங்கள். அந்த கேபி ராமகிருஷ்ணன் சொல்லுவார், திருப்பி வரும்போது அந்த பெட்டியில் ஒன்றுமே இருக்காதான், இங்கேருந்து எந்த அவுட்டர் போனாலும் பெட்டி நிறைய பணம் கொண்டு போவாராம் கொடுக்குன்றதுக்காகவே. இந்த தான் கருணைன்னு நான் சொல்கிறேன். கருணைன்னா என்னென்னா, யாரோ எதிரோ நினைக்காதீங்க, எங்கேயோ எந்த உயிரும் நினைக்காதீங்க, எல்லாம் நம்ம உயிர் தான் நினைக்கிறாரு பாருங்கள். அதுதான் திரு எம்ஜிஆர் வளவு வந்து சொல்ல வருதுன்னு சொன்னால், இதை பாருங்கள். இப்போ போன வாரத்துக்கு வாரம் விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு வராங்க. சத்தீஸ்கர்லேருந்து ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறாங்க. ஒரு பெரிய வயசான ஒரு 75 வயசு அவருக்கு 2 பேரனுங்க சத்தீஸ்கர்லேருந்து வராங்க. அவங்க 3 பேரும் வந்து சென்னையிலேருந்து சத்தீஸ்கர் போகிறாங்க. அங்கே விழுப்புரத்துலேருந்து சென்னை வர்ற பஸ்ஸில் வராங்க. செங்கல்பட்டு கிட்ட வந்து அவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்டுறாரு. உடனே அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, இறந்தாலும் என் கூட சொல்ல முடியல. அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பேரனுங்க எங்களை கொண்டு போய் அந்த செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுருக்கேன்னு சொன்னால், நைட்டு தானே, ஒரு நள்ளிரவு நேரத்தில் வரக்கூடாதா, அந்த எண்ணம் வரக்கூடாதா அந்த கண்டக்டருக்கு, இல்லைன்னு சொல்லி நடு ரோட்லேயே அந்த 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 வயசான ஒரு அட்டாக் வந்து பாருங்கள், அப்படியே இறக்கி விட்டு 3 பேரை இறக்கி விட்டு போயிட்டார். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு, அவர் இறந்துட்டார். அவர் கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கருணை வேணாவா, நம்ம அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டருக்கு வந்து வேலையை போச்சு, இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவங்க. பாருங்கள், இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சிரியாவில் போன வாரம் கூட பாருங்கள், இஸ்ரேல் வந்து தாக்கி அங்கே கிட்டத்தட்ட ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் சாகுறாங்க. அங்கே பாருங்கள், உக்ரைனுக்கும் அந்த ரஷ்யாவில் இளைஞர்களே கிடையாதான். நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, போருக்கு பயந்துக்கிட்டு இப்போ எல்லாம் போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்களாம். அங்கே இளைஞர்களே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஃபியூச்சரில் என்ன நடக்குமோன்னு தெரியல, என்னென்ன பிரச்சனைகள் வருமோன்னு தெரியல. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிற தலைவர் அவர் நினைக்கிறாங்க, முதலமைச்சர் அவர் நினைக்கிறாங்க, அரசியலும் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யாருக்கும் உலகத்தை விட்டுருங்க, நம்ம உள்ளூர் பிரச்சனை கூட எவனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இந்த வாரம் ஒரு இதழில் கேட்டிருக்காங்க, ஒரு அற்புதமான கேள்வி. அந்த ஆசிரியர்கிட்ட கேட்குறாங்க, இன்றைக்கு தமிழ்நாட்டில் சினிமா துறை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, அரசியல் நாட்டமே பரவாயில்லன்ற அளவுக்கு இருக்குது அப்படின்றது. அசிங்கமாக இருக்குது. இன்றைக்கி சினிமாவையே ஒன்று வேறு எடுத்துட்டாங்க. அதை பற்றியே இங்கே இருக்கிறவங்க கவலை இல்லை. அவங்க படம் எல்லா தேட்டருக்கும் ஓடுது, அவங்கள வந்து கோடியாக சம்பாதிச்சிடுறாங்க, போதும் அவங்களுக்கு அவ்வளோதான். ஏற்கனவே இங்கே என்னென்னா, ஒவ்வொரு துறையிலையும் இப்படி ஒரு நாசம் நடந்துட்டு இருக்குது. இதனுடைய அழிவை நம்ம யாருமே புரிஞ்சுக்கலாம், யாருக்குமே தெரியல. நான் பாருங்கள், அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த ஒரு வார இதழில் அந்த ஆசிரியர்கிட்ட கேட்குறாங்க, திரு விஜய் அவர்கள் எம்ஜிஆர் மாதிரி வர்றதுக்கு நீங்கள் ஒரு அறிவுரை சொல்லுங்களேன். சொல்கிறாரு பாருங்கள், 4 விஷயம் சொல்கிறாரு அவர். முதல்ல, திரு எம்ஜிஆர் மாதிரி வரணும்னா விஜய் வந்து ஒரு கொடை வள்ளலாக இருக்கணும்.
ரெண்டாவது, எம்ஜிஆர் ரசிகர்களெல்லாம் எப்படி ஒரு திமுகவில் 20 வருஷம் அவங்க அனுபவம் பெற்றாங்களோ அந்த மாதிரி அவங்க அதை விஜய் ரசிகர்களெல்லாம் 20 வருஷம் வந்து ஒரு திமுக மாதிரி ஒரு கட்சியில் வந்து அனுபவம் பெறணும். அவர் சொல்கிறாரு பாருங்கள், 3வது ஒரு விஷயம் சொல்கிறாரு. எப்படி வந்து முன்னிறுத்தி எம்ஜிஆர் வந்து கருணாநிதியை முன்னிறுத்தி முதல்வர் ஆக்கினாரோ அதை போல் விஜய் அது மாதிரி ஒருத்தர் ஆக்கணும். அதுக்கப்புறம் யார் முதல்வர் ஆக்கினாரோ அவராலேயே எம்ஜிஆர் தள்ளப்பட்டார் இல்லையா, அந்த மாதிரி விஜய் தள்ளப்படணும். இது நாளும் நடந்தால் அவர் எம்ஜிஆராக வந்துடலாம் அப்படின்றார். பாருங்கள், ரொம்ப ஏகடியாக சொல்கிறார். என்ன காரணம்னா, சாதாரணமாக நினைக்கிறாங்க அவங்க. தலைவர் மன்னா தலைமை பண்புனா சாதாரண நினச்சிக்கிறாங்க. சொல்லுவார் திரு எம்ஜிஆர் அவர்கள், பூமியில் நேராக வாழ்ந்தவர் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையா, பிறர் தேவை அறிந்து கொண்டு ஊருக்கும் பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா. பாருங்க, பிறர் தேவை அறியணும். இந்த உலகத்தில் எங்கெங்க தேவை இருக்குது அதெல்லாம் நீங்கள் உணரணும். அட்லீஸ்ட் ஒரு இறக்கப்படணும், அட்லீஸ்ட் ஒரு ஆறுதலுக்காவது இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். யார் செய்கிறாங்க? எந்த அறிக்கையும் கிடையாது. நாட்டில் இவ்வளோ விஷயம் நடக்குது. அவங்க பாருங்கள், அடுத்த தலைவர், அடுத்த முதலமைச்சர், அடுத்த கட்சி, இங்கே போகிறது அங்கே போகிறது கூத்து நடக்குதுங்க தமிழ்நாட்டில். ஏன்னா இதுக்கெல்லாம் பேஸ் என்ன சொல்ல வந்தேன் நான்? கருணை. இந்த கருணையை வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய படங்களில் மட்டும் இல்லை, அவருடைய பாதையில் மட்டும் இல்லை, அவருடைய வீட்டில் மட்டும் இல்லை, அவருடைய நாட்டில் மட்டும் இல்லை, எங்கெல்லாம் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதோ அங்கெல்லாம் அந்த கருணையை கொடுத்தார். இப்போ அவங்க சிஎமாக நினைக்கிறவங்கெல்லாம் சினிமாவுக்கு என்ன பண்ணாங்கன்னு முதல்ல அவங்க கேள்வி கேட்கணும். சினிமாவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, தான் சேர்ந்த துறைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, அதை மட்டுமே கேட்டால் போதும். அவங்களுக்கு அந்த 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 விளக்கம் வந்துடும். ஏன்னா ரொம்ப வருத்தப்பட்டு தான் நான் இந்த பதிவை விடுறேன். ஏன்னா நம்ம அவங்க விட்டுறதெல்லாம் போனதெல்லாம் போகட்டும். தனி மனிதனாக நாமாவது கொஞ்சம் கருணை இருக்கணும். நம்மை சார்ந்த குடும்பத்துக்காகவே நம்ம வந்து அன்பு காட்டணும், சமூகத்துக்கு அன்பு காட்டணும், அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அன்பு காட்டணும், உயிர்களுக்கெல்லாம் அன்பு காட்டணும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க. எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன். நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி, அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.